இப்போ நம்ம டெக்ஸ்ட் இன்ட்ரோ வீடியோட பார்ட் 2ல இருக்கோம். பார்ட் 2 நம்ம பேஜ்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கு. அதை பார்த்துட்டு வாங்க, அப்பதான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பேஜோட பயோவில் பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு இங்கே நான் யூஸ் பண்ண பேக்ரவுண்ட் வீடியோ இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா பிக்சர் டேப் இருக்கும், அதே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போது VPN பண்ணிட்டு கேப்கட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேப்கட் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு செகண்ட் தள்ளி ஆட் ஓவர்லே கொடுத்து அந்த பிக்சர் டெக்ஸ்ட் ரெண்டையுமே இங்கே இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு அந்த பிக்சரை கரெக்டாக அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிட்டு அதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணி ஃபுல்லாக இழுத்து வச்சுக்கோங்க. டெக்ஸ்ட் இமேஜ் மேலே கிளிக் பண்ணி மாஸ்க் ஆப்ஷன் போயிட்டு ஃபர்ஸ்ட்டில் கூட ஹரிசனல் மாஸ்க் கிளிக் பண்ணி 90 டிகிரி மாற்றுங்க. 90 டிகிரி மாற்றிட்டு அந்த டெக்ஸ்ட்டு ஃபுல்லாக மாறிற மாதிரி இப்படி இழுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிங்க, லாஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி அது ஃபுல்லாக தெரியுற மாதிரி லாஸ்ட் கீ ஃப்ரேம் இழுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பிக்சர் இமேஜ் வந்து அது மேலே கிளிக் பண்ணி ஃபஸ்ட் இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்க, அதை எடுத்து வந்து கீழே வச்சுக்கோங்க. அது பக்கத்தில் இன்னொரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி பழைய இடத்துல கொண்டு போய் வச்சுருங்க. இப்போ லாஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் பக்கத்துலேயே இன்னொரு கீ ஃப்ரேம் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ லாஸ்ட் கீ ஃப்ரேம் போயிட்டு அது ஃபுல்லாக இப்படி வர மாதிரி இழுத்து வச்சுக்கோங்க. இழுத்து வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் இன்ட்ரோ எஃபெக்ட் கிடச்சிருக்கும்.